மதியோட அப்பா மதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. மதியோட அம்மா என்னாச்சு என்னாச்சுன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. மதியோட அப்பா எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அவளுக்கு சாப்பாடு கொடு, தூங்க வை, அவள் எப்போ சாப்பிட்டானே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. மதிய சாப்பிடும் போது மதியோட அப்பா அங்கே நடந்ததை நினச்சி கண்ணீர் வடிக்கிறாரு. யாருக்கும் தெரியாமல் கண்ணை தொடச்சிக்கிறாரு. பாவம்ல அவர். மதிய போனதும் மதியோட அம்மா கேட்குறாங்க, இப்போ வாச்சும் சொல்லுங்கள் அங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு. மதியோட அப்பா சொல்கிறாரு, நாங்கள் போகும்போது மதி வீட்டுக்கு வெளியே உட்காந்துருந்தா, எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருக்காங்க, அவங்க தான் மதியை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நம்ம நல்ல குடும்பம் தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு மதியோட அம்மா சொல்கிறாங்க. மதி தான் அப்போவே கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலே, நீங்கள் 2 பேரும் அப்போவே கொஞ்சமாச்சும் யோசிச்சுருந்துருக்கலாம். நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு தோணுதுன்னு மதியோட அப்பா ரொம்ப கவலைப்பட்டு சொல்கிறாரு. மதியோட மாமனார் சுரேஷ்கிட்ட, இனிமேல் மதி இந்த வீட்டுக்கு வந்தாலும் மதி நீ சொல்கிறது தான் கேட்கணும், நீ நில்லுனா நிற்கணும், நீ உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் ஒரு ரோபோட்டை தான் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். மாமியாரும் அவங்க பங்குக்கு பேச, ஏம்மா மாமியாரை நீ ஒன்றும் பேசாத, உன்னால தான் எல்லா பிரச்சனையும் வருது. இங்கே மலரோ மதி சொன்னது நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் மலர் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. நான் ஒரு முட்டாள்னு மலர் தன்னைத்தானே சொல்லி வருத்தப்பட்டுக்கிறாங்க. மலருக்காகலாம் யாரும் எதுவும் பேச மாட்டாங்கன்னு சொல்லும்போது, ஏன் மலர் அப்படி சொல்கிற, உனக்காக நான் இருக்கேன், உனக்காக நான் பேசணும்னு பாக்கியராஜ் சொன்னதும், என்னோட எந்த விஷயத்துலங்க நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க? உங்கள் அப்பா அம்மா திட்டும்போது கேள்வி கேட்டிருக்கீங்களா? எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வச்சு கேவலமாக பேசும்போது நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா? எங்கள் தம்பியை காரணமே இல்லாமல் அடிக்கும்போது தான் கேட்டிருக்கீங்களா? எப்போ நீங்கள் எனக்காக நின்று இருக்கீங்க? மலர் சொல்கிறதும் கரெக்ட் தான் பாக்கியராஜ். நீங்கள் மலருக்காக நின்று இருக்கணும்ல. உங்கள் அப்பா அம்மா கிட்ட மலரை விட்டு கொடுத்துட்டீங்களே. மலர் பாவம் இல்லை, உங்களை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்களுக்காக எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணுற அவங்க, நீங்கள் அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் நிற்கணும்ல. காலையில் 5 மணிக்கு வழக்கம் போல் மலர் எழுந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா மீறி உங்களால் எதுவும் பண்ண முடியாதுங்க, அதனால உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லைன்னு மலர் சொல்கிறாங்க. மதி அவளுக்காக நிற்கிறா. நான் அப்படி இல்லைல்ல. அப்போ மதி சொல்கிறது கரெக்ட் தான், எனக்கு சுயமரியாதை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜ் சொல்கிறாரு, நீ நேற்று சொன்ன மாதிரி தான், இது நம்ம வீடு நம்ம குடும்பம் அவ்வளோதான் மலர்னு சொல்லும் போது, ஆனால் யாரும் என்னையும் அப்படி நினைக்கிறது இல்லையே, இந்த வீட்டில் ஒரு ஆளாவே நினைக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு 1008 வேலை இருக்குங்க, இங்கே என்ன நடந்தாலும் நான் எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும், என்னை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, சுயமரியாதை இல்லாத லைஃபெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு மலர் சொல்கிறாங்க.